திரு ஆர்கே, திமுக கூட்டணியில திரு ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளருங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுல டிஸ்பியூட் ஒண்ணும் இல்லை அங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. நான் அதிமுக, தாவேகா, அதிமுக, பாஜக அப்படிலாம் வேறு கூட்டணிகள் குறித்து பேசும்போது இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்குமா? இல்ல, நிச்சயமா இருக்காது. ஏனென்றால் இந்த தேர்தல் எப்படி அதிமுகவுக்கு முக்கியமான தேர்தலா இருக்குதோ அதே மாதிரி தாவேகாவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். 2026ங்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் விஜய்க்கு. அதை விட்டுட்டார்னா நிச்சயமாக இந்த ஒரு பெரிய ஒரு வரிசையே இருக்கு. வைகோலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில கமல் மட்டும் முடிகிற அந்த வரிசையில இவர் எங்க போய் நிப்பாருங்கிற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முறை ஒரு கூட்டணியில சேர்ந்து ஆட்சி அமைக்காவிட்டால், ஆட்சி பீடத்தில் ஏறாவிட்டால் நிச்சயமாக அது விஜய்க்கு பெரிய பெரிய ஒரு லாஸா இருக்கும். அவர் அதிலிருந்து சற்றே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே விஜயகாந்த் ஒவ்வொரு தேர்தலா தான் வாக்கு சதவீதத்தை உயர்த்தினாரு. திரு சீமான் அதே மாதிரி தான் உயர்த்துறாரு. அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஒரு தேர்தலை மையமா வைக்க கூடாது, லாங் டர்ம் இருக்கணும். ஒரு 30 வருஷம் எடுத்து பார்க்கலாமே. அதாவது வைகோல் இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு இவர்கள் எல்லாம் இவர்கள் 2 பேரும் தான். இவர்கள் 2 பேரும் தான் என்ன பொறுத்தவரை மாஸ் லீடர்ஸ். அதாவது அனைவரையும் அரவணிச்சு போறது. தமிழ் தேசியம் இவர்கள் பெருசாக பேசவில்லை. வைகோ ஒரு காலத்துல பேசிக் கொண்டிருந்தார். அதிலிருந்து அவரும் மாறுபட்டார். அதன் பிறகு அப்போ இவர்கள் 2 பேரும் என்ன ட்ரை பண்ணாங்க? இந்த இடத்தை பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணாங்க. திமுகனுடைய அதிமுகனுடைய இடம். இதில் 2 பேர்ல இருந்து நபர்கள் நம்ம கட்சியில் சேர்வார்கள் எதிர்பார்த்தார்கள். அது ஓரளவுக்கு விஜயகாந்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். வைகோக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2006 திமுக கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக 22 சீட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அவர் ஒரு முக்கியஸ்தராக இருந்திருப்பாரு. அப்ப இந்த 2 கட்சிகளும் இருக்கு இல்லையா, 22 சீட் இருக்கின்ற மதிமுக, 2011 29 சீட்டோட தேமுதிக, இந்த 2 கட்சிகளும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமாக நம்ம தலைவர் முதல்வர் ஆவார்னு நினைக்கிற தாவேகா நண்பர்களுக்கு அதிமுக கூட்டணின்னு வந்தா அங்க ஒரு லெவல் குறையுமே. அது பரவாயில்லையா? எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்கணுமே திரு விஜய், அதை ஏத்துப்பாங்களா மனதளவில்? அதுதான் நிச்சயமா இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பார்க்கறது தலைவர் முதல்வர் ஆகணும் என்றுதான் எல்லா இடத்துலயும் போஸ்டர்ல அடிச்சிருக்காங்க. அப்ப அது தாவேக்கா தான் அதற்கு அந்த கொஞ்சம் மையப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அவருடைய அந்த ஹோப் இப்ப அதிமுகவோட கூட்டணியே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அதற்கும் நீங்க இவங்க நிச்சயமாக கன்வின்ஸ் பண்ணும். அது எப்படி கன்வின்ஸ் பண்ணங்கிறது இருக்கு இல்லையா? அதனாலதான் விஜய் இது தொடர்ந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், திமுக இல்லைன்னா பாஜக. உங்க இந்த பேட்டி இருக்கு இல்லையா, பேட்டியை பத்தி மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது விஜய் அங்க ஹெல்ப் பண்ணுவார் என்ற ஒரு இது ஒரு ஹோப் நிச்சயமா அவருக்கு இருக்கிறது. ஹெல்ப் பண்ணுவாருன்னு இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நான் ரிவீல் பண்றேன். அல்லு அர்ஜுன் இவரை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றாரு. எதுக்கு? புஷ்பா அங்க ப்ரமோட் பண்றதுக்கு அப்ரோச் பண்றாரு. இவர் என்ன, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படத்துக்கெல்லாம் நான் பப்ளிசிட்டி பண்றதா நினைச்சிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. அதன் பிறகு அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் பீகார்ல ஒரு மாபெரும் ஸ்டார். அதே மாதிரி விஜயோட படம் மாஸ்டர் ஓடாத தேட்டரே கிடையாது. இன்னைக்கு விஜய் ஒரு மாபெரும் ஸ்டாரா இருக்காரு அங்க பீகார்ல மாபெரும் ஸ்டாரா இருக்குது. அப்போ அல்லு அர்ஜுன்ல விட்டதை இங்க பிடிக்க பாக்குறாரு. அப்போ விஜய் விஜயனுடைய திரைப்படத்தில் இருக்கின்ற அந்த அவருடைய பாப்புலாரிட்டி ஒரு அளவுக்காச்சு கன்வெர்ட் ஆகும் என்று நினைக்கிறார். ஆனால் அதை விட தேர்ந்தவர்கள் தான் நிதிஷும் பாக்கி இருக்கிறவங்களும். அது எடுபடாது என்று நான் கருதுகிறேன். ரகு, முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அதிகப்படுத்துமா இல்ல அது அமிக்கபலா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க ஹீரோஸே ஜெனரலா கொஞ்சம் டெலூஷனலா இருப்பாங்க. அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் தான் தெரியும். ஆர்பி உதயகுமார் வெளிப்படையா சொல்லியாச்சு, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறவங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அந்த அவசியம் விஜய்க்கு என்னன்னு கேக்குறேன். எஸ், நத்திங் டு லூஸ் இன் 2026. நான் என்ன சொல்றேன், அவர் ஆர்கே சொல்றாரு விஜய்க்கும் 2026 தேர்தல் ரொம்ப முக்கியம். அதாவது விஜய் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு நினைக்கிறேன். அதாவது கமல்ஹாசனோட விஜய் கம்பேர் பண்றதுனா டெஃபினட்டா பிளண்டர். ஏன்னா கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தது ஆல் ஆஃப் அ சடன். ரஜினி வருவாரான்னு பேசிட்டு இருக்கிற போது தடாலடி அவர் உள்ள வந்தார். அதற்கான ப்ரிப்பரேஷனே கிடையாது அவர்கிட்ட. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் சரி, விஜயும் சரி, ஒரு 20 ஆண்டு காலமாக இவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரலன்னா தான் ஆச்சரியம். யூக வகுப்பாளர்கள் மற்ற பண்டிட்ஸ்லாம் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண திமுக பண்ணாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் தனியா நின்னா கூட திமுக will pay attention to him. இல்ல வெறும் percentage of votes மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது தெரியும் அவருக்கு. இல்ல நான் அப்ப தன்னையும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல விஜயும் தான் இந்த தேர்தல்ல இருக்கு.
ஆனா அவ்வளவு அவசியம் இல்லைன்றீங்களா? இபிஎஸ் ஓட ஒப்பிடுகிற போது அவ்வளவு ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இவருக்கு வயசு இப்ப 51 52 ஆகுது. ஒரு எலெக்ஷன் வந்து படுத்தணும், அதுதான் நேச்சுரல் கோர்ஸ் நான் சொல்றேன். திமுக 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டா அதுக்கு டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை அறுவடை பண்ணா போதுங்கிறதே ஒரு நெகட்டிவ் அரசியல். அது நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. 96ல இருந்து 2001 வரைக்கும் கருணாநிதி பேரில் ரொம்ப நல்லா இருந்தது ஆட்சி. திரும்பவும் ஜெயலலிதா வந்தாங்க. திமுக அது பிரச்சனையாவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 71க்கு அப்புறம் திரும்பி வரவே இல்லை, பேக் டு பேக் பவர் வரவே இல்லை. ஸோ மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும், அதனால நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்துலாம் நினைக்க கூடாது. அப்ப இந்த தேர்தல் எல்லோருக்குமே முக்கியமான தேர்தல். ஆனா மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு, தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இருக்கு, தன்னை நிரூபிக்க வேண்டிய எல்லாரோட முக்கியம் வந்து ஏடிஎம்கே, அண்ணாமலைக்கு இருக்கு, எல்லாரோட முக்கியம் ஏடிஎம்கே, சீமானுக்கும் இருக்கு. யார் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது ஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா திமுக 13 வருஷம் கூட எதிர்க்கட்சியா இருக்கு எல்லாரோடையும் ஒப்பிடுகிற போது. ஆமா, சீமான் வந்து இப்போ தனியா ஆட்சி பிடிச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு போட்டி போட போறது இல்ல. பிஜேபி ஆல் இந்தியா லெவல்ல பவர்ஃபுல்லா கட்சியா இருக்காங்க, 21 மாநிலத்தில் ஆட்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் பரவல கட்சி கிடையாது. விஜய்க்கு இந்த எலெக்ஷன் இல்லனா அடுத்தது அதுதான் முக்கியம்ன்ற அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை விஜய்க்கு மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருந்ததுன்னா ஒரு டியூரபிள் பார்ட்டியா இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க, எங்க படம் மாதிரிங்க எந்த படம் வந்தாலும் சக்சஸ் ஆகணும்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு நல்ல அறிகுறி தானே அது. அவர் வந்து இந்த ஒரு டெஸ்பரேஷன்ல திமுக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்புறோம், நம்ம வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்துருவோம் அப்படின்னு இல்லாம நம்ம தனித்தன்மையை காப்பாத்துவோம், இன்னொரு 5 வருஷம் பார்ப்போம். ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணா நமக்கு தான் அட்வான்டேஜ் நினைக்கலாம்ல. பேசலாம். அது இன்னொரு ப்ராப்ளம், பிஜேபி அப்படி நினைக்குது. ஏடிஎம்கே டிக்ளைன் ஆக நம்மளுக்கு நல்லது, நம்மளை விட்டா வேற ஆள் யாரும் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் அந்த வாய்ப்பு தானே. திரு சீமானுக்கும் அதுல வாய்ப்பு இருக்கு, விஜய்க்கும் இன்க்ளூசிவா இல்லைங்க. அவர் 8% will definitely go down in 2020. நீங்க எழுதியவே வச்சுங்க, அது வந்து நடக்க தான் போகுது. அப்போ அதிமுக பலவீனம் அடைஞ்சா அது அதிக லாபம் விஜய்க்கும் பாஜகவுக்கும். விஜய் அல்ல பாஜக தமிழகத்துல வளர்றதுக்கான அறிகுறியே இல்லையே. விஜய் எல்லாருக்குமான தலைவரா இருக்கிறாரு, பிஜேபி அப்படி இல்லையே. நிறைய ஸ்கோப் வந்து விஜய்க்கு தான். ஆமா, அவர் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்காரு, எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா பிரிவினருக்கும் பொதுவா இருக்காரு. பிஜேபி அப்படியே இருக்குது தமிழ்நாட்டுல. பேசுவோம்.